ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 27ஆம் பாசுரம். ரொம்பவே சுவையான பாசுரம். இந்த நோன்பு இருந்ததற்கான சம்மானம் என்ன வேணும் அப்படிங்கிறத ஆண்டாள் பாடுறா. கூடாரை வெல்லும் சீர், நான் கண்ணனோட கூடவே மாட்டேன், அவனுக்கு எதிராக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கவங்கள அவருடைய குணங்களால ஜெயிப்பாராம். அசுரர்களை வீரம்ங்கிற குணத்தால ஜெயிப்பார், தேவர்களை அருள்ங்கிற குணத்தால ஜெயிப்பார், சிலரை அழகால ஜெயிப்பார். அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் கூடுவோர்கிட்ட தோத்தும் போவாராம். எப்படி ஆண்டாள் கிட்ட அடங்கி இருக்காரு அந்த மாதிரி. கோவிந்தா அப்படின்னு சொல்றா. கோவிந்த நாமம் இன்னது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெருசு. இந்த இடத்துல கோங்கிற பசுக்களை காப்பவன் கோவிந்தன் எடுத்துப்போம். கோவிந்தா, உன்னை பாடி யாம் பெரும் சம்மானம், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி வேணும் தெரியுமா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக. பரிசு அப்படின்னா இந்த இடத்துல முறை அப்படின்னு பொருள். நாடு நகரமும் புகழற மாதிரி வேணும். நன்றாக அப்படின்னா நீயும் உன் பிராட்டியும் சேர்ந்து அதை தரணும். சூடகம் கைவளை, தோல்வளை, தோடுகள், காதுக்கு மேல அணியக்கூடிய செவிப்பூ, பாதங்கள்ல அணியக்கூடிய அணிகலன் பாடகம், இந்த நகைகள் எல்லாத்தையும் அணியணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா கண்ணன் கையை பிடிப்பார், தோள்களோட அணைச்சுப்பார், அப்ப காதுகளை பார்ப்பார். அப்போ அந்தந்த இடத்துல ஆபரணம் இல்லைன்னா நல்லா இருக்காதே அப்படின்னு கண்ணனுக்காக அணியணுமா. பராசர பட்டரை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், நீங்க எதுக்கு இப்படி இவ்வளவு ஆபரணங்கள்லாம் சாத்திருக்கீங்கன்னு. அதுக்கு பட்டர் சொன்னாராம், இது பெருமாள் இருக்கக்கூடிய திருக்கோவில் ஆழ்வார் அப்படின்னு நான் பாக்குறேன், அதனால இவ்வளவு ஆபரணங்கள் நான் சாத்தியிருக்கேன்னு சொன்னாரு. அப்படி ஒரு பாவத்துல இதை எடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு பாதத்துல நூப்புறோம் அப்படின்னா, அடுத்து கண்ணன் அங்கதானே விழுந்து இருக்க போறாரு. அப்படி அனைத்துலகும் உடைய அரவிந்தலோச்சனன் அப்படின்னு இருந்தாலும் அகம் பக்த பராதீனக அப்படின்னு அடியவர்களுக்கு ஆட்பட்டு தான் இருப்பாராம். பாண்டவர்களுக்காக தூது போனாரே, அதை இந்த இடத்துல ஆண்டாள் பாடுறா. நல்ல பட்டாடை உடுப்போம். அடுத்து பால் சோறு. அந்த பால் சோறு அக்கார அடிசலை எப்படி சமைக்கணும்னா, தண்ணி சேர்க்கக்கூடாதான், அரிசியை பால்லையே சமைக்கணுமா. அதுல ஒவ்வொரு அரிசிக்கு ஒரு பாதாம், ஒரு பிஸ்தா, ஒரு முந்திரி, ஒரு திராட்சைன்னு போடணுமா. அதை பார்த்தா மூட நெய் தான் இருக்கணுமா. கையில எடுத்தா முழங்கை வரைக்கும் வழிஞ்சு வரணுமா நெய். அதை சாப்பிட்டா நேரா வைகுண்டம் தான் போகணும். அதனாலதான் என்னமோ ஆண்டாள் அதை வாங்கினான்னு சொல்லியிருக்காளே தவிர்த்து சாப்பிட்டதா சொல்லல. அவ்வளவு போகங்களோட அடியார்களோட கூடியிருந்து குளிரணும் அப்படின்னு சாதிச்சா. அப்படி தன்னடியார் கிணியனான ராகவனை நினைச்சு இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே எண்ணெய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூடனை பெய்ந்து முழங்க வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இதிராஜோ விஜயதே.